ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ஒரு ப்ரிலிம்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் பேப்பர் இது வரைக்கும் நிறைய 12 பேப்பர்ஸ் கிட்ட என்ன பண்ணியாச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கும்னா ஐடியாஸ் வந்திருக்கும். எப்படி யூனிட் டிஜிட்டை வச்சு சால்வ் பண்ணலாம், எப்படி வந்து 9 மல்டிபிள், 11 மல்டிபிள், 7 மல்டிபிள், 3 மல்டிபிள் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ அப்போ இன்னைக்கு பேப்பர் எப்படி இருக்கு, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A and B can independently finish a piece of work in 30 days and 40 days respectively. They started working together and after a few days B left. After that A could finish the remaining work in 16 days. After how many days of working together B left அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப Aவும் Bயும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. So 30 days வந்து A மட்டும் தனியா வேலை பார்க்கறாங்க, 40 days வந்து A மட்டும் தனியா ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. few days கழிச்சு B லெஃப்ட் ஆயிட்டாங்க. after that A could finish the remaining work. அப்ப A மட்டும் தனியா 16 daysல ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப B வந்து எவ்வளவு நாள் கழிச்சு வெளில போயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப A ஓட 1 day ஒர்க் என்னது 1/30யா, B ஓட 1 day ஒர்க் என்னது 1/40யா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. X days அதாவது Aவும் Bயும் சேர்ந்து X days என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒண்ணா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. புரியுதா? Aவும் Bயும் X days ஒண்ணா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த X days முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் வெளியில போயிடுறாங்க, B வெளியில போயிடுறாங்க. அப்ப ரிமைனிங் 16 days உள்ள இருந்து யார் ஒர்க் பண்றாங்க, A தான் ஒர்க் பண்றாங்க. அப்போ A X days ஒர்க் வந்து பார்த்தோம்னா X/30, 16 days ஒர்க் வந்து பார்த்தோம்னா 16/30. கிளியரா? இப்ப நம்ம சால்வ் பண்ணலாம். 30 40 LCM வந்து என்னது 120யா, அப்போ இங்க into 4 இங்க into 3 is equal to total work 1 அப்ப into 4 அப்படிங்கும்போது 4x plus 64 plus இங்க 3 120யா, அப்ப இங்க 3x is equal to 120. Clear? அப்ப 7x is equal to what? 56. 36 56. அப்ப x ஓட value என்னது 8. அப்ப after how many days of working B together, B left 8 days. Clear? Next one. The sum of two positive numbers is 1508. If 25% of the number is equal to 25% of number is equal to 40% of second number. Clear? Percentage get cancelled 5 times 8 times. So x by y is equal to what? 8/5. Clear? அப்ப நமக்கு smaller number வேணும். Smaller number na 5. அதாவது ஒரு number 8 bigger number, 5 வந்து smaller number. Sum of two positive number வந்து 1508. அப்ப இது 8x, இது 5x. 8 parts, 5 parts totally how many parts? 13 parts. So இந்த 13 parts யாரு? 1508. எனக்கு எவ்வளவு பார்ட்ஸ் வேணும்? 5 பார்ட்ஸ் வேணும். கிளியரா? சோ 5 பார்ட்ஸ் நான் என்ன எடுத்துக்க போறேன்னா 10/2 ன்னு எடுத்துக்க போறேன். எழுதலாம் தானே? சோ அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு 0. ஓகேவா? அப்ப இந்த 0 போயிடுச்சு. இப்ப அடுத்தது 2 ஆல நான் வந்து கேன்சல் பண்றேன் அப்படிங்கும்போது 754. சோ 3 வந்து எனக்கு என்ன ஆகணும் 4 ஆகணும். 3 4 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி என்னது? 3 into 8 தானே 4 ஆகும். வேற எந்த பாசிபிலிட்டியும் கிடையாதா? அப்ப என்னோட ஆன்சர் கடைசில எதுல முடியணும்? 80ல முடியணும். given ஆப்ஷன்ல 80ல முடிஞ்சிருக்கிற ஒரே ஆன்சர் யாரு? 580. கிளியரா? மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் நம்ம யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா என்னோட சம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும், நான் சால்வ் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். 2/5 of a number is 2 more than 1/3 of another number. 2/5 of the number வந்து 1/3 of number கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அதிகமா இருக்கு? 2 அதிகமா இருக்கு. 2 நம்பரோட சம் வந்து 16 அப்படின்னா அதோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எப்படி எழுதலாம் நானு? 2/5 of a number 1/3 of another number. இந்த நம்பர் எப்படி இருக்கு? இதை விட 2 அதிகமா இருக்கு. அப்ப இந்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 2 இருந்திருக்கும். சம் ஆஃப் தி நம்பர் வந்து 16. அப்ப இதை சால்வ் பண்ண அப்படின்னா எல்சிஎம் எடுத்தா 15. அப்ப 15 இங்க 6x, இங்க 5y. அப்ப 6x minus 5y is equal to இங்க எல்சிஎம் 15. 15 2s are என்னது 30. அங்க என்ன இருந்தது நமக்கு? x plus y is equal to 16. அப்ப x plus y is equal to 16 அப்படின்னா இங்க எனக்கு என்ன வேணும்? யாராவது ஒரு டேர்ம் கேன்சல் ஆகணும். அப்ப 5y அப்ப y டேர்ம் கேன்சல் பண்ணலாமா? அப்ப into 5 நான் மல்டிப்ளை பண்ணும்போது 5x plus 5y is equal to 80. Clear? So cancel பண்ணா 11x is equal to 110. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 10. அப்ப x ஓட வேல்யூ 10 அப்படின்னா எனக்கு தேவை ப்ராடக்ட். அப்ப x ஓட வேல்யூ 10னா y ஓட வேல்யூ என்னது? 6. அப்ப 10 6 ஆர் என்னது 60. அப்ப என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 60 இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன்.
The profit earned by selling an article for rupees 730 is double the loss incurred when the same article is sold for rupees 265. What would be the selling price of the article if it is sold at 15% profit? அப்ப selling price கண்டுபிடிக்கணும். selling price கண்டுபிடிக்கணும்னா எது வேணும்? cost price வேணும். so some cost price இங்க ஏதோ some CP இருக்க போகுது. சரியா? அந்த CP எங்க இருந்து வரும்னா இதுல இருந்து இத சால்வ் பண்ணும்போது அந்த CP வந்து எனக்கு கிடைச்சிரும். சரியா? இதுல இருந்து இத சால்வ் பண்ணும்போது CP வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்போ என்னன்னா இப்போ இந்த CP into எவ்வளவு percentage profit? 15% profit. 15% னா யாரு? 115%. அப்ப இதுல இருந்து எனக்கு கிடைக்கிறது செல்லிங் பிரைஸா இருப்பாங்களா? அப்ப இங்க என்ன வேணா இருந்துட்டு போட்டும். இந்த 115 அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 23 divided by 20யா? கிளியரா? அப்ப 23 அப்படிங்கிறது பிரைம் நம்பரா? கண்டிப்பா என்னோட ஆன்சர் என்னோட செல்லிங் பிரைஸ் யாரா இருந்திருப்பாங்க? 23 மல்டிபிள்ஸா இருந்திருப்பாங்க. கிளியரா? அப்ப கிவன் ஆப்ஷன் என்ன மட்டும் செக் பண்ணா போதும், 23 மல்டிபிள் யாருன்னு செக் பண்ணா போதும். சோ அப்போ இது 23 மல்டிபிள் இருக்கான்னு பார்க்கலாமா? சோ 23னா 46 2 times 46 அப்போ எக்ஸாக்ட்டா எனக்கு ஆன்சர் வராது. அப்ப இது 23 மல்டிபிள் கிடையாது. 469 23 மல்டிபிள் கிடையாது. அடுத்து 23 மல்டிபிள் அப்படிங்கும்போது 2 times 46 carry 2 1 times அப்ப எக்ஸாக்ட்டா 483ங்கிறது 23 மல்டிபிள். இப்ப 495க்கு வரலாம். 46 2 times 23 டேபிள்ல 46 2 times ரிமைனிங் என்ன இருக்கு? 3 இருக்கு. 35. அகைன் என்ன பண்ணலாம் நானு? 123 ரிமைனிங் வரும். இங்க எக்ஸாக்ட்டா எனக்கு என்ன ஆகல? டிவைட் ஆகல. இது டிவைட் ஆகாம. அப்ப இது என்ன கிடையாது? 23 மல்டிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் ஏன்னா 483க்கும் 95க்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லல்ல. 483 இது டெஃபினட் 23 மல்டிபிள். இங்க 495 அப்படிங்கும்போது இந்த 483க்கும் 495க்கும் என்னதான் டிஃபரன்ஸ் இருக்கு? 12 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால டெஃபினட்டா இது என்னவா இருக்காது? 23 மல்டிபிளா இருக்காது. 477 அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 2 times 46 ரிமைனிங் 1 17 தான் இருக்கு. அப்ப இதுவும் எக்ஸாக்ட்டா எனக்கு 23 மல்டிபிள் கிடையாது. சோ இங்க வந்து பார்த்தோம்னா 491 2 times வந்து 46 carry 2 21 அப்ப இதுவும் எனக்கு என்ன கிடையாது? 23 மல்டிபிள் கிடையாது. அப்ப என்னோட கன்ஃபார்ம் ஆன்சர் யார் மட்டும்தான்? 483 மட்டும்தான். கிளியரா இது? நெக்ஸ்ட் ஒன். சோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ண தெரிஞ்சுக்கோங்க, eliminate பண்ண தெரிஞ்சுக்கோங்க. selling price of 14 shares is equal to selling price of 8 tables. Total selling price of 3 shares and 5 tables together is 4230. What is the total selling price of 1 share and 2 tables அப்படினு கேக்குறாங்க. அப்ப 14 ஷேரோட selling price 8 டேபிளோட selling price எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. அப்ப ஷேருக்கும் டேபிளுக்கும் உள்ள ரேஷியோ வந்து பார்த்தோம்னா யாரா இருப்பாங்க? 4/7 இருப்பாங்களா? அப்ப ஒரு ஷேரோட காஸ்ட் பிரைஸ் 4 பார்ட்ஸ், ஒரு டேபிளோட காஸ்ட் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் வந்து 7 பார்ட்ஸ். கிளியரா? இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க நமக்கு? 1 share 1 shareனா 4 parts 2 tables அப்படினா 14 parts அப்ப 4 parts plus 14 parts டோட்டலா எவ்வளவு parts? 18 parts. கிளியரா? 18 parts அப்படிங்கிறது யாரோட மல்டிபிள்? 9 ஓட மல்டிபிளா? அப்ப given ஆப்ஷன்ல 9 மல்டிபிள் தான் என்னவா இருப்பாங்க? என்னோட ஆன்சரா இருப்பாங்க. இது 9 மல்டிபிள் கிடையாது. இது 9 மல்டிபிள். இது 9 மல்டிபிளா? இது 9 மல்டிபிள் கிடையாது. இதுவும் 9 மல்டிபிள் கிடையாது. இதுவும் 9 மல்டிபிள் கிடையாது. அப்ப டெஃபினட்டா யார் தான் என்னோட 9 மல்டிபிள்? 1620 தான் என்னோட 9 மல்டிபிள். 18 பார்ட்ஸ் இருக்கனால 9 மல்டிபிள்னு கன்ஃபார்மா சொல்றேன். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A circular copper wire of radius 7 cm is bent to form a rectangle. So அப்போ ஒரு காப்பர் வயரை நான் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டுட்டு வரேன்னா காப்பர் வயரோட சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நான் என்னவா மாத்துறேன்? ரெக்டாங்கிளா மாத்துறேன். சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னது? பெரிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது? 2πr. அந்த 2πr யாருக்கு ஈக்குவல்? யாருக்கு ஈக்குவல்? ரெக்டாங்கிள் ஃபார்முக்கு ஈக்குவல். கிளியரா? அப்போ ரெக்டாங்கிள்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு ஈக்குவல். இப்ப அதாவது நான் சர்க்கிளா இருக்கிறது, இப்ப சர்க்கிளா இருக்குன்னா சர்க்கம்ஃபரன்ஸ், அத நான் ரெக்டாங்கிள் இப்படி 4 சைடா கொண்டுட்டு வரேன்னா ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கு தானே ஈக்குவல். அப்ப ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் என்னது? 2 of L plus B இல்லையா? சோ அப்போ 2πr யாருக்கு ஈக்குவல்னா 2πr வந்து யாருக்கு ஈக்குவல்? So அடுத்து என்ன லைன் கொடுத்திருக்காங்கன்னா the breadth and the length of the rectangle வந்து 4:7 னா breadth of the rectangle என்னன்னு கேக்குறாங்க. அப்ப breadth 4 parts, rectangle length வந்து 7 parts அப்படின்னா total என்னது? 11 parts. அப்போ R வந்து என்னது? 7 is equal to 2 of L plus B. L plus B na 4 parts, 7 parts, 11 parts. Clear? So, அப்ப 11 2s are 22. 7 7 get cancelled. அப்ப x ஓட value என்னது? 2. அப்ப x ஓட value 2 அப்படின்னா எனக்கு தேவை என்னது? breadth ஓட value. breadth எவ்வளவு? 4 parts. 1 part 2 na 4 parts என்னவா இருப்பாங்க? 8 ஆ இருப்பாங்க. அப்ப given option ஓட answer என்னது? 8. Clear? Next one.
A perimeter of an equilateral triangle is 40 meter less than the perimeter of a square. If the respective ratio between the so அப்ப perimeter அதாவது equilateral triangle ஓட perimeterக்கும் square ஓட perimeterக்கும் உள்ள difference வந்து 40 meter. Clear? If the respective ratio between the side of the triangle அப்ப triangle ஓட sideக்கும் square ஓட sideக்கும் இருக்கக்கூடிய ratio 8:11 எனக்கு square ஓட area வேணும். Square ஓட area ஓட side வந்து 11 multiple. ஸ்கொயர் ஏரியாவோட சைடு என்னவா இருக்கு 11 மல்டிபிளா இருக்கு. அப்ப எனக்கு ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் அப்படிங்கும்போது கிவன் ஆப்ஷன் எல்லாமே எதுல தான் இருக்காங்கன்னா ஸ்கொயர் வேல்யூஸா தான் இருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூஸா தான் இருக்காங்க. பட் இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூல யாரு 11 மல்டிபிள்ல வரக்கூடிய ஸ்கொயர் வேல்யூவோ அதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். பிகாஸ் ஸ்கொயரோட சைடு எதுல இருக்கு 11 மல்டிபிள்ல இருக்கு. கிளியரா? அப்ப ஸ்கொயரோட சைடு 11 மல்டிபிள்ல இருந்ததுன்னா என்னோட given ஆன்சரும் எனக்கு வரக்கூடிய ஆன்சரும் 11 மல்டிபிள்ல வரக்கூடிய ஒரு ஸ்கொயரோட நம்பரா தான் இருப்பாங்க. கிளியரா? அப்போ 289 11 மல்டிபிள் கிடையாது தானே. 11 மல்டிபிள் 324 11 மல்டிபிள் கிடையாது. 484 11 மல்டிபிள் 441 11 மல்டிபிள் கிடையாது. 576 11 மல்டிபிள் கிடையாது. அப்ப டெஃபினட் ஆன்சர் 484. நெக்ஸ்ட் ஒன். Ruhi spends 30% of her monthly salary on rent, transport and bills in the respective ratio of 7:5:3. If she spends rupees 3,650 on the transportation, how much is her monthly salary? அப்ப part 6 அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 30% கிடைக்குதா? இதுல if she spends 3650 on the transportation அப்போ 10% தான் வந்து யாருக்கு ஈக்குவல் 3650க்கு ஈக்குவல். அப்ப எனக்கு மந்த்லி salary 100% எவ்வளவு பண்ணலாம்னு கண்டுபிடிக்கலாம். 00 get cancel. அப்ப மல்டிப்ளை பண்ணோட ஆன்சர் 36500. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 36500. கிளியரா? இப்ப இதுவே வேற எப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 365 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல என்ன பண்ணது இன்வெஸ்ட் பண்ணது. அப்ப 3650 அப்படிங்கிறது எவ்வளவு பார்ட்ஸ் பா 5 பார்ட்ஸா? எதுல 5 பார்ட்ஸ்? 15ல 5 பார்ட்ஸ். கிளியரா? அப்போ இந்த வேல்யூ எல்லாமே யாரு 30%. புரியுதா? அப்ப 30% எனக்கு தேவை என்னது 100%. இதை சால்வ் பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் யாராதான் இருப்பாங்க 36500 தான் இருப்பாங்க. கிளியரா? இது நெக்ஸ்ட் ஒன். A started a business by investing rupees 5,000 and after 2 months B joined by investing rupees 6,000. At the end of 4 months from the start of the business, C joined with an investment of rupees 12,000. At the end of 10 months from the start of the business, A withdrew rupees 3,000. If A's share in the annual profit was rupees 1260, what was the total annual profit அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ABCன்னு 3 பேர் இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா இவங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே thousandsல இருக்கு. அப்ப thousands என்ன பண்ணிரலாம் கட் பண்ணிரலாம். அப்ப இங்க 30 இங்க 30 இங்க 30. அப்ப என்னோட ரேஷியோ என்னது 5:6:12 தான் என்ன ரேஷியோவா இருக்கும்? என்ன ரேஷியோவா இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவா இருக்கும். அப்ப 5 6 12. இதுல என்ன நடந்தது? ஆஃப்டர் 2 months தான் பி ஜாயின் பண்ணாங்க. அப்ப பிசினஸ் ஆரம்பிச்சு 2 மாசம் யார் பிசினஸ்க்குள்ள இல்ல? பி பிசினஸ்க்குள்ள இல்ல. அட் த எண்ட் ஆஃப் 4 months from the start of the business, சி ஜாயின். பணத்தை வெளியில எடுத்தது யார் மட்டும்தான்? ஏ மட்டும்தான். அப்போ பிசினஸ் ஆரம்பிச்சு 2 மாசம் உள்ள இல்லைன்னா பியோட அமௌண்ட் பிசினஸ்க்குள்ள 10 months இருந்திருக்குமா? கிளியரா? ஏன்னா ஆனுவல் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. சி வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 4 மாசம் உள்ள இல்ல அப்படின்னா அப்ப 4 மாசம் இல்ல. சி 4 மாசம் முடியும் போது தான் வந்து சேர்றாங்க. அப்போ 12ல 4 போக ரிமைனிங் 8 months தான் யாரோட அமௌண்ட் இருந்திருக்கும்? சியோட அமௌண்ட் இருந்திருக்கும். ஏ என்ன பண்றாங்கன்னா 10 மாசத்தோட முடிவுல அப்ப 10 மாசம் வரைக்கும் இந்த 5 rupees தான் இருந்திருக்கு. 10th monthோட எண்டிங்ல என்ன பண்றாங்கன்னா 3000 வித்ட்ரா பண்றாங்க. அப்ப 5ல அப்ப இங்கே என்ன பண்ணிக்கலாம் நானு ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3000 அப்ப 5 ரூபாயில இருந்து 3 ரூபாயை வெளில எடுத்துட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 2 ரூபாய் இருக்கும் இல்லையா? சோ அப்ப இந்த 2 ரூபாய் ரிமைனிங் எவ்வளவு நாளைக்கு இருக்கு? 2 monthsக்கு இருக்கு. கிளியரா? அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா கேன்சல் பண்ற மாதிரி யாரு இருக்காங்க? ஓகே 50 2 2s are 4 54 60 12 8s are 96. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா யார் மல்டிபிள்? 6 மல்டிபிளா? அப்ப 6 மல்டிபிள் அப்படிங்கும்போது இங்க யார் வந்துருவாங்க? 9 times 10 times 16 times. அப்ப 9 10 16. அப்போ இந்த A வந்து இப்ப 9 பார்ட்ஸ் தான் வந்து யாருன்னா 1260 அப்படிங்கிறது 9 பார்ட்ஸ்னா எனக்கு என்ன வேணும்? டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட். அப்ப டோட்டல் ஆனுவல் ப்ராஃபிட் அப்படிங்கும் போது 10 26 26 plus 9 என்னது 35 கிளியரா? 35. அப்போ இது 9 டேபிளால என்ன ஆயிடும்? எனக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ இந்த 35 அப்படிங்கிறது யார் மல்டிபிள்? இப்போ 9 டேபிள் கேன்சல். 35ங்கிறது யார் மல்டிபிள்? 7 மல்டிபிள். அப்ப given ஆப்ஷன்ல 7 மல்டிபிள் யாரோ அவங்க தான் என்னவா இருக்க போறாங்க? என்னோட ஆன்சரா இருக்க போறாங்க. அப்போ 7 மல்டிபிள் அப்படிங்கும்போது
இந்த ஜீரோவை தனியா எடுத்துடலாம். இந்த ஒரு ஜீரோ இருக்குல்ல, இதை தனியா எடுத்துடலாம். அப்ப 6 5s are 30. அதுக்கும் என்னதான் வரப்போகுது, எனக்கு டபுள் ஜீரோ வரப்போகுது. அப்ப கிவன் ஆப்ஷன்ல டபுள் ஜீரோல முடியறது தான் என்னோட ஆன்சர். அப்ப கிவன் ஆப்ஷன்ல டபுள் ஜீரோல ரெண்டு ஆன்சர்ஸ் முடியுது இல்லையா? 5600 4900 ரெண்டு பேருமே என்ன மல்டிபிள், 7 மல்டிபிள். அப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகேவா? அப்ப டபுள் ஜீரோ போயிடுச்சா? 6 5s are 30, கேரி 3, 12 12 plus 3 5. ஓகேவா? ஸோ அப்போ 9 டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா யார் வந்துருவாங்க நமக்கு? 9 டேபிளில் கேன்சல் பண்ணா 1 9s are 9, கேரி 3, 1 4, 140, 140 into 35. ஓகே, அப்போ 140 into 35 அப்படிங்கும் போது 140 into 3, 140 into 30. அப்ப 00 14 3s are 52. அப்ப 5200. அப்ப டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 10 டைம்ஸ்லயே 5200 னா டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 4900 இருக்காது. என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 5600 இருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். In what respective ratio wheat of variety A worth rupees 36 per kg must be mixed with wheat of variety B worth rupees 24 per kg, so that the new mixture of wheat of both the varieties A and B is worth rupees 28 per kg அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு வெரைட்டி 36 per kg, இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்தோம்னா 24 per kg. ஸோ நியூ மிக்சர் வந்து பார்த்தோம்னா 28 per kg. அப்போ என்ன ரேஷியோல இருப்பாங்க? இது 4 parts, இது 8 parts. 4 parts 8 partsனா ரேஷியோ என்னது? 1:2. அப்போ given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது? 1:2. கிளியரா? Next one. A boat can travel 12.6 km upstream in 54 minutes. If the speed of the water current is 1/8 of the speed of the boat in still water, how much distance that the boat can travel downstream in 35 minutes? அப்போ எனக்கு என்ன கேக்குறாங்க? distance is equal to what? Speed into time. அப்ப ஸ்பீடுங்கிறது என்னவா இருப்போதுன்னா டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீடா இருக்க போகுது. அந்த டவுன்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இங்க இருக்கட்டும். இன்டூ டைம் வந்து பார்த்தோம்னா 35 minutes, 35 divided by 60. அப்ப இந்த 35ல 5 இருக்கு, 7 இருக்கு. அப்ப 60க்கு 5 மல்டிபிள் கேன்சல் ஆயிடும், ரிமைனிங் 7 மல்டிபிள் இருக்கு. அப்ப கிவன் ஆப்ஷன்ல யாரு 7 மல்டிபிள் அவங்க தான் என்னவா இருக்க போறாங்க? ஆன்சரா இருக்க போறாங்க. அப்போ 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள் கிடையாது, 7 மல்டிபிள், 7 மல்டிபிள் கிடையாது. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 10.5. நெக்ஸ்ட் ஒன். Dan invested certain sum in scheme A, which offers simple interest at 8% per annum for 4 years. He also invested rupees 4,000 in scheme B for an interest component annually at 10% per annum for 2 years. If the interest earned from scheme A is 4/5 of the interest earned from scheme B, what is the sum of invested in scheme A? அப்ப scheme A ல எவ்வளவு interest earn பண்ணிருப்பாங்கன்னா, scheme A ல principal X rupees, interest வந்து பார்த்தோம்னா 1 yearக்கு 8% னா 4 yearக்கு 32%. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் ஸ்கீம் ஏ யாருக்கு ஈக்குவல்னா 4/5 of the interest from scheme B. scheme B வந்து பார்த்தோம்னா 4,000 compound interest 10% 2 years. அப்ப 2 yearsக்கு compound interest என்னது? 21%. எதுல 21%? 4,000ல 21%. கிளியரா? அப்போ கேன்சல் பண்ணிடலாமா? இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ இங்க 8 அதெல்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா 4 4s are 16. 4 4s are 16. இது 2 times. அப்போ இங்க 1000 இருக்கா? 5க்கு ஒரு 0வை கேன்சல் பண்ணிடலாமா? சாரி. ஸோ 100 100 கேன்சல் பண்ணிடலாம். 1 times 8 times 1 times இது 800. ஸோ 1 times இது 100. அப்ப என்னோட ஆன்சர் 2100. இங்க 21 வச்சு என்னோட ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியும்? 7 மல்டிபிள்னு சொல்ல முடியும். அப்ப கிவன் ஆப்ஷன்ல யார் யார் இருக்காங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் எனக்கு 7 மல்டிபிள் இருக்கு. புரியுதா? அதனால சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி 00 வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டு அப்படி கூட என்ன பண்ண முடியும்னா அந்த யூனிட் டிஜிட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். Two trains started from the same point at the same time in opposite direction. The speed of two trains வந்து 12 meter per second, 8 meter per second. அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க? அவங்க ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 324. அப்ப 324 டைம் எனக்கு எதுல வேணும்னா ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ்ல வேணும். ஸ்பீட் எதுல இருக்குன்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. அப்ப மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கக்கூடியது என்னவா மாத்தணும்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாத்தணும். அப்போ ரெண்டு பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் டைரக்ஷன் ஆட் பண்ணணும். அப்ப 12 + 8 என்னது? 20.
20 into மீட்டர் per second வந்து கிலோமீட்டர் per hour மாத்தணும்னா என்ன பண்ணணும் நானு 18/5 கிளியரா 18 டைம்ஸா இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே இது 4 அப்ப 18 divided by 4 18 divided by 4 னா 4 times வந்து 16 carry 2 20 divided by 16 னா carry என்ன இருக்கும் 2 இருக்கும் அப்ப 4 2 by 4 னா 1 by 2 4 2 by 4 னா 4 1 by 2 அப்ப 4 hours 30 minutes அப்ப given option ஓட ஆன்சர் என்னது 4 hours 30 minutes clear next one there are 5 positive observations average of the first 3 வந்து 3 அப்ப 3 into 3 first 3 வந்து okay last 3 observation வந்து 6 ஓகேவா 5 observation ஓடது வந்து பார்த்தோம்னா 5 அப்ப 5 into 5 25 அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க என்ன பண்ணனும் மைனஸ் பண்ணனும் அப்ப 5 into 5 கிளியரா அப்ப என்ன பண்ண போறேன் நானு இங்க 9 இங்க இன்னொரு டிஜிட் 8 இங்க 5 9 plus 8 னா யாரு 7 7 ல 5 போச்சுனா ரிமைனிங் 2 அப்ப given option ஓட ஆன்சர் என்னது 2 கிளியரா next one 5 years ago, the average of Simi's age that time and Tia's age that time was 17 years. 4 years from now, the respective ratio between Simi's age and Tia's age that will be 8:5. இப்பையில இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் சிமியோட ஏஜ் வந்து 8 ஓட மல்டிபிள்ல இருக்கும் 4 வருஷத்துக்கு அப்புறம் 8 ஓட மல்டிபிள்ல இருக்கும் டியாவோடது வந்து 5 மல்டிபிள்ல இருக்கும் அப்ப எனக்கு சிமியோட பெர்சன்டேஜ் தான் வேணும் சிமியோட பெர்சன்டேஜ் எதுல இருக்கும் 4 வருஷத்துக்கு அப்புறம் 8 மல்டிபிள்ல இருக்கும் கிளியரா அப்போ given optionல என்ன பண்ணனும் நான் 4 ஆட் பண்ணி பார்க்கணும் 4 ஆட் பண்ணும்போது 8 மல்டிபிள் ஆன்சர் வந்தது அப்படினா அதுதான் யாரா இருப்பாங்க சிமியோட பெர்சன்டேஜா இருப்பாங்க அப்போ given optionல 4 ஆட் பண்ணா 20 28 மல்டிபிளா கிடையாது 11ல 4 ஆட் பண்ணா 15 8 மல்டிபிளா கிடையாது 28ல 4 ஆட் பண்ணா 32 எக்ஸாக்ட் 8 மல்டிபிள் 32 கூட 4 ஆட் பண்ணா 36 8 மல்டிபிள் கிடையாது 23 ஓட 8 4 ஆட் பண்ணா 27 3 8 மல்டிபிள் கிடையாது பட் டெஃபினட்டா எதுதான் பெர்சன்டேஜா இருக்கும் சிமியோட 28 இயர்ஸ் தான் அப்ப 28 இயர்ஸ்ங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏனா இவங்க 4 இயர்ஸ் from இப்பையில இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் 8 மல்டிபிள் அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம்னா 32 இயர்ஸ் அப்ப அது 8 மல்டிபிள் அப்போ 32 minus 4 தான் வந்து பெர்சன்டேஜா இருக்கும் அதான் 28 கிளியரா நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப 1849 னா யார் வந்துருவாங்க 3 3s are 9 7 7s are 49 அப்ப இது 43 ஆ இருக்கலாம் 47 ஆ இருக்கலாம் ரெண்டு பேர்ல யாருன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணனும் மிடில் வேல்யூ 45 னா 2025 கம்பேர் பண்ணும்போது 1849 கம்மியா இருக்கு சோ அப்ப என்னோட ஆன்சர் என்னது So, என்னோட ஆன்சர் என்னது 43 அப்ப 43 4 41 னா 21 43 plus 21 64 எனக்கு 2 ஓட பவர்ல ஆன்சர் வேணும் 64ங்கிறது 2 2s are 4 4 2s are 8 8 is 16 16 2s are 32 into 2 64 அப்ப 2 power 6 கிளியரா அப்ப என்னது 2 power 6 அப்போ எனக்கு 2 power 6 is equal to 2 power 16 minus x அப்ப இங்க என்ன வேல்யூ வந்ததுன்னா இங்க 6 வந்திருக்கும் 10 அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருப்பாங்க 10 அப்ப 16 minus 10 தான் என்னோட வேல்யூ என்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும் கிளியரா நெக்ஸ்ட் ஒன் 108 plus 98 minus 121 அப்ப யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம் இதுக்கு அப்ப 6 8s are 48 8 plus 8 plus 8 வந்து 6 6 minus 1 என்னது 5 அப்ப ஸ்கொயர் ரூட் குள்ள 5ல முடியுதுனாலே ஏதோ ஒரு 5 ஓட மல்டிபிள் தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் அப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட் குள்ள 5 வருதுன்னா இந்த 5ல முடியக்கூடிய ஒரு நம்பரை நான் ஸ்கொயர் பண்ணனாலே எனக்கு ஆன்சர் எதுல தான் முடியும் 5ல தானே முடியும் கிளியரா இது யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் தான் 6 8s are 48 க்கு 8 இங்க 8 இருக்கு 8 plus 8 is 6 minus 1 5 அப்போ ஸ்கொயர் ரூட் குள்ள 5ல முடிஞ்சிருக்கு அப்படினா அத நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் சரி ஸ்கொயர் பண்ணாலும் சரி எனக்கு ஆன்சர் எதுல தான் முடியும் 5ல தான் முடியும் அப்ப given ஆப்ஷன்ல 5ல முடியக்கூடிய ஒரே ஒரு ஆன்சர் யார் மட்டும் தான் 5 மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒன் 60% of 540 அப்ப percentage 00 என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ 6 into அப்போ 50 into 6 வந்து 324 அப்ப இத சால்வ் பண்ணா 324 இந்த 468ல இருந்து 324 என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் சோ மைனஸ் பண்ணனா 144 அப்ப 45% of என்ன சொல்றாங்க 144 அப்ப 45% இந்த சைடு போகும்போது 100/45
கிளியரா 9 மல்டிபிள் என்ன ஆயிடும் எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப 9 டேபிள்ல கேன்சல் பண்ணனா 5 டைம்ஸ், இத 9 டேபிள்ல கேன்சல் பண்ணனா 16, இது 1 டைம்ஸ், இது வந்து பார்த்தோம்னா 20 டைம்ஸ். அப்ப 16 into 2 ஆன்சர் என்னது 320. நெக்ஸ்ட் ஒன் 625.75 plus 450.5. அப்போ இங்க வந்து இங்க இருக்கிற 3/5 இந்த சைடு நான் கேன்சல் பண்ணனா 250. So 250 into 5 வந்து ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 1250 கிடைக்கும். அப்ப 1250.00 இங்க இருக்கு. அப்ப 0.75 0.5 0.75 plus 0.50 வந்து என்ன கிடைக்கும் நமக்கு 1.25. கிளியரா? அப்ப பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன வருதுன்னா நமக்கு 1.25 வருது. கிளியரா? இத மட்டும் எடுத்துக்கோங்க, மைனஸ் பண்ணணும். அப்போ கண்டிப்பா என்னோட ஆன்சர் 0.75ல முடியக்கூடியது. given ஆப்ஷன்ல 0.75 இது ஒண்ணு இது ஒண்ணா? கிளியரா? அப்ப இங்க இருக்கிறத ஆட் பண்ணணும்ல, யூனிட் டிஜிட் மட்டும் ஆட் பண்ணலாம். எனக்கு ரிமைனிங் 1 இருந்தது. 5 plus 1 6, 6 plus 0 6. அப்ப இங்க யார் வந்துருவாங்க 6. அப்ப 9, 9ல 6 போச்சுன்னா கேரி 3. 3.75ல முடியறது தான் என்னோட ஆன்சர். given ஆப்ஷன்ல 3.75 இது ஒண்ணு தான். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So 20% of 225 போது 10% வந்து 22.5. அப்ப 20% வந்து 45. So 45. So 45 plus 75 அப்படிங்கும்போது 120. அப்ப 120 is equal to x percentage of 150 னா இது 4 times, இது 5 times. அப்ப x percentage of 5 அப்படிங்கும்போது so அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு x percentage of 5. 1 times 20 times. அப்ப 20 into 4 என்னது 80. Clear? Next one. 60 divided by 1.8 பாயிண்ட் எடுத்துட்டு இங்க என்ன பண்ணிக்கலாம் நானு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 600 divided by 18 into 54. கிளியரா? மைனஸ் 6 அந்த சைட் போயிட்டு இந்த 1260 அந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இதை சால்வ் பண்றேன் அப்படிங்கும் போது 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். அப்ப 1800. 1800ல 1200 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் எனக்கு 1200 போச்சுன்னா 1600. கிளியரா? சாரி, இங்க 1800. 1800ல 1200 போச்சுன்னா ரிமைனிங் 600. 600ல 60 போச்சுன்னா ரிமைனிங் 540. அப்ப given ஆப்ஷன்ல 540 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். given ஆப்ஷன்ல 540 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். 540. கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். 4/7 1 3/7. 1 3/7 னா 1 7s are 7, 7 plus 3 10, 10/7. 4/7 plus 10/7 என்ன ஆன்சர் வரும் 14/7. 14/7 னா 2 அப்ப 2 3/4. அப்போ 2 3/4 of x. அப்போ 4 2s are 8, 11/4. 11/4 of x is equal to 693. கிளியரா? அப்ப என்ன பண்ணலாம் நானு மல்டிப்ளை பண்ணா இங்க பாருங்க 693 into 4 divided by 11. யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன். 4 into 3 2 divided by 1. 1 வந்து என்ன ஆகணும் எனக்கு 2 ஆகணும். 1 2 ஆகணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி into 2 மட்டும்தான். அப்ப given ஆப்ஷன்ல given ஆப்ஷன்ல 2ல முடியறது தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் 8 ஸ்கொயரா 8 into 8 into 7 into 7 divided by 14 minus 143. அப்போ 1 times 2 times 2 times 4 times. Clear? அப்போ 8 4s are 32. 32 into 7 210 14. 210 plus 14 224. அப்போ 144 224ல இருந்து மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது 81. கிளியரா? 81 அப்படிங்கிறது 3 ஓட பவர்ல எவ்வளவு டைம்ஸ் 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 81. அப்ப 4 3 power 4. அப்ப given ஆப்ஷனோட ஆன்சர் என்னது 3 power 4. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6, 8/3 8/3 into 6 powers are 24, 27/4 1 times 2 times 1 times 9 times 18. So 9 2s are 18. 3 cube ஓட வேல்யூ 27. 27ல இருந்து 18 போக இங்க 9 2s are 18. 27ல இருந்து 18 போக ரிமைனிங் என்ன இருக்கும் நமக்கு 9 இருக்கும். கிளியரா? ஸோ அப்போ டிவைடட் பை 4 அப்படிங்கும் போது இங்க என்ன பண்ணிக்கலாம் நான் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இங்க 0.1 இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஜீரோக்கு என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். இது 1 டைம்ஸ் இது 9 டைம்ஸ். அப்போ 9ங்கிறது 3 ஸ்கொயரா. அப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ தான் யாரா இருப்பாங்க 9 இருப்பாங்க. அப்போ 3 ஓட பவர்ல என்ன வரணும் எனக்கு 2 வரணும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டிஐ கொடுத்துருக்காங்க.
So DA வந்து பார்த்தோம்னா data regarding number of students appeared and passed a particular certification exam 5 different years 1 2 3 4 5. So appeared passed கொடுத்திருக்காங்க 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன பண்ணணும் நம்ம வந்து appear ஆன ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆன ஸ்டூடண்ட்ஸ் டேட்டாஸ் இங்க கிளியரா இருக்காது இந்த டேட்டாஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க 1ல இருந்து 5 வரைக்கும் appeared and passed. Number of students who had passed the exam in the year 2003 or what percent more than that in the year 2001. So number of students passed exam அப்ப 2003ல exam pass பண்ணவங்க 240. What percentage more? 2001. So 150. 240, 150 difference another 90 divided by more percentage na denominator la less value into 100. Clear? அப்ப இத solve பண்ணோம் அப்படினா நமக்கு கிடைக்கிறது யாரா இருப்பாங்க 3 times 5 times 5 times na 20 20 into 3 என்னோட ஆன்சர் என்னது 60%. என்னோட ஆன்சர் என்னது 60%. Clear? Next one. என்ன கொடுத்திருக்காங்க number of students who could pass the exam in the year 2006 but 20% more than that in the previous year. Only 80% of those who appeared in the year 2006 could pass that exam that year. How many students appeared for the exam in the year 2006 அப்படின்னு கேக்குறாங்க 2006ல previous year கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னா 20% அதிகமா பாஸ் ஆயிருக்காங்க அப்ப 310ல 20% அப்ப 10% 31 னா 20% 62 அப்ப 310 plus 62 372 அப்ப 372ல 80% வந்து யாருன்னா பாஸ் ஆனவங்க அதாவது இது 20% மோர் தான் அப்ப 372 வந்து 2006ல பாஸ் ஆனவங்க அப்போ only 80% of those who appeared in the year 2006 could pass the exam. அப்போ appear ஆனதுல 80%. அப்ப appear ஆனதுல 80% தான் பாஸ் ஆயிருக்காங்கன்னா 100% எவ்வளவுன்னு என்ன பண்றாங்க கேக்குறாங்க. கிளியரா? அப்ப இது 4 times இது 5 times 4 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 9 times 3 times அப்போ 5 3s are 15 9 5s are 45 46 அப்ப given questionல answer 46.5 46.5 465 தான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் சாரி டேட்டாஸ் delete பண்ணிட்டேனா Okay, next question என்ன கொடுத்திருக்காங்க what is the average number of students who appeared for the exam in the year 2001 2 3 so appeared 1 2 3 அப்ப appeared 1 2 3 அப்படிங்கும்போது 180 220 னா யார் வந்துருவாங்க 20 கொண்டு போய் ஆட் பண்ணா 200 200 plus 200 400 400 plus 300 320 720 அப்ப 720 divided by 3 240 clear next one What percent of students who appeared for the exam in the year 2002 could pass the exam? So, அப்ப appear ஆனவங்கள pass ஆனவங்களோட percentage கேக்குறாங்க. அப்ப 2002ல 220 வந்து appeared. அதுல pass ஆனவங்க 180. அவங்களோட percentage என்ன? 0 என்ன பண்ணிரலாம்? cancel பண்ணிரலாம். Clear-ஆ? அப்ப 22 வந்து அப்போ 1800 அப்ப இதே என்ன பண்ணிக்கலாம் simplify பண்ணிக்கலாம் 11 times 9 times அப்ப 900 divided by 11 so 8 times வந்து 88 carry 2 1 times அப்ப 81 something தான் என்னோட ஆன்சர் given optionல 81 something யாரு இதானே next one What is the respective ratio of the total number of students who appeared for the exam in the year 2003 and 4 together? So 3 4 appeared. 3 4 appeared வந்து பார்த்தோம்னா 620. And the total number of students who could pass the exam in the same years together. அப்ப pass பண்ணவங்க வந்து 2 3
அப்ப சாரி 3 4. So 520. 0 0 get cancel. 31 26. அப்ப given option answer 31:26. அப்ப இதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? So next ஓகேவா? சோ அப்போ பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சோ இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்களும் மினோ டிஜிட் வச்சு கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். என்னோட எக்ஸாம்ல டைம் நான் அதிகமா எடுத்துக்க கூடாது அப்படின்னா இந்த மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கிறது, தென் வந்து பார்த்தோம்னா யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட எக்ஸாம்ல. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க எக்ஸாம்லயும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேப்பர்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க் யூ.